ஹாய் வாங்க, இன்றைக்கி சட்டுன்னு ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு குருமா பண்ணலாம். இதுக்கு உருளைக்கிழங்கும் தயிர் வச்சு பண்ண போகிறேன். இதுக்கு முட்டை ஆப்ஷனல் தான். முட்டை 2 முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், அரை ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடியில் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. மீதி பாதி வெங்காயம் அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டை உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அதனால் கொஞ்சமாக அதிகமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். எண்ணெய் சூடானோன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அது போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட 2 பச்சை மிளகா நான் உடச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா அதிகமாக வேணும்னா, காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா போட்டுக்கோங்க அதிகமாக. இப்போ மீதி பாதி வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வெங்காயத்தோட இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா நான் தாளிக்கும் போது போட்டேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மசாலாவோடவே 2 பச்சை மிளகா அரைச்சி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். லவங்கம், பட்டை, ஏலக்காய் இது கூடவே போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த எல்லா பொருளையும் நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. கொஞ்சமும் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே போட்டுக்கலாம். தக்காளி நான் தனியாக அரைச்சிக்க போகிறேன். தக்காளி, தேங்காய் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இதே மிக்ஸி ஜாரில் நான் தக்காளி கட் பண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் ஒரு தக்காளி போடுறேன், ஏன்னா நான் தயிர் அதிகமாக எடுத்துக்க போகிறேன். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலந்து விடுங்க. கொதிக்குது. இப்போ நம்ம தேங்காய் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது வேகிற வரைக்கும் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த குருமா கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். நீங்கள் இந்த மசாலா கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள் உங்கள் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதுக்கு நான் மஞ்சத்தூள் போட மாட்டேன். வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், மசாலா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 4ஆக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரிய பெரிய பீஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் சின்னதாக. பாருங்கள், இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நான் முட்டை சும்மா ஃபோட்டோக்காக நான் வச்சேன். கடைசியாக நம்ம முட்டை போட்டுக்கலாம். இப்போ தயிர் நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள், நான் எடுத்துருக்கிற கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு ஒரு சின்ன கப்பு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த கப்பு ஃபுல்லாக போட்டுக்கோங்க தயிர். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இன்னும் கொஞ்சம் மசாலா கொதித்து வரட்டும். நம்ம வேகிறதுக்கு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. பாருங்க, நல்லா கொதித்து வருது. நமக்கு உருளைக்கிழங்கு வேகிற டைம்லேயே இந்த குருமா ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ இந்த குருமா அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி போட்டுக்கோங்க. இன்னும் நம்ம தேங்காய் போடலை. கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும், தேங்காயும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே மசாலா எல்லாமே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வைக்கிறேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காயும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது குருமா. கொஞ்சமாக நான் மிக்சியில் தண்ணி கலந்துட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி கலந்து விட்டேன். இப்போ நம்ம முட்டை கோடு போட்டு போட்டுக்கலாம். மேலே கோடு போட்டு போட்டிங்கன்னா அந்த கிரேவியோட அந்த டேஸ்ட்டு உள்ளே நல்லா இறங்கும். பாருங்கள், வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை. சூப்பராக குருமா கொதிச்சுட்டு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தேவையான திக்னஸ் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், இந்த சூப்பரான குருமா இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் செஞ்சிடலாம். குக்கரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மசாலாலாம் கலந்துட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வைங்க. நல்ல உருளைக்கிழங்கு வெந்துடும் சாஃப்டாக. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான இந்த குருமா நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.